Good morning, students. Today we are going to see recent trends in marketing. Recent trends in marketing. The market scenario in the world today is changing very rapidly. உலகத்தில் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டிங்கிற தளம், மார்க்கெட்டிங்கிற ஃபீல்டு மிக விரைவாக நிறைய மாற்றங்களை சந்தித்து வருகிறது. Marketing scenario in the world today is changing very rapidly. The boundaries of nations are disappearing. The boundaries of nations are disappearing. ஒரு நாட்டோட எல்லை கடந்து இந்த மார்க்கெட்டிங்கிற தகவல், சந்தை பற்றிய தகவல்கள், பொருள் சேவைகள் பற்றிய தகவல்கள் நாட்டினுடைய எல்லையை கடந்து பல நாடுகளுக்கும் செல்கின்றது. Today, customers are global and exhibit international characteristics. இன்னைக்கு ஒரு நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளுக்கு உலகம் பூரா கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ உலகத்தில் பல நாடுகளில் வசிக்கக்கூடியவர்களும் அந்த பொருள்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களாக இருக்கிறாங்க. The boundaries of nations are disappearing. Today, customers are global and exhibit international characteristics because of development of information technology. Because of development of information technology, rapid means of transportation, liberalization, their buying habits are fast varying, and so are the fortunes of various organizations. மக்களோட வாடிக்கையாளர்களோட விருப்பங்கள், தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள்களை மிக விரைவாக கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி நிறுவனங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது தகவல் தொடர்பு நிறுவனங்களோட தகவல் தொடர்பு அபிவிருத்தி காரணமாக, பிகாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரேப்பிட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து வசதிகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. தாராளமயமாக்கல்ங்கிறது இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. இதன் காரணமாக தாராளமயமாக்கம், போக்குவரத்து வசதிகள், கட்டமைப்பு வசதிகள், தகவல் பரிமாற்றம், இதனுடைய வளர்ச்சி காரணமாக வாடிக்கையாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய சரக்குகளை, பொருள்களை, பணிகளை, சேவைகளை மிக விரைவாக பல நிறுவனங்கள் உலக அளவில் எடுத்து செல்கின்றன. கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிகம்ஸ் பிரைமரி. மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிகம்ஸ் பிரைமரி. வாடிக்கையாளரோட திருப்தி, நுகர்வோரோட திருப்திங்கிறது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆஃபர் மோர் ஃபார் லெஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஃபாலோடு. இன்றைக்கி இந்த மார்க்கெட்டிங்கில் வந்த ஒரு புதிய தகவல், புதிய முன்னேற்றமான செய்தி, ஆஃபர் மோர் ஃபார் லெஸ். அதாவது நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க கம்பெனியில். நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்களுக்கு கொடுக்கக்கூடிய விலையை காட்டிலும் அதிக அளவில் பயன் தரக்கூடிய பொருள்கள் இன்றைக்கி நமக்கு கிடைக்கிறது. ஆஃபர் மோர் ஃபார் லெஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஃபாலோடு. The number of internet users is increasing very rapidly. They use computers, laptop, tablet, smartphone or Android phone devices to access website. இன்றைக்கி இருக்கிற வாடிக்கையாளர்கள் தங்களோட தேவையை நிறைவு செய்வதற்காக லேப்டாப் மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக, ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக தங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்குகிறார்கள். இதெல்லாம் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங். அண்மை காலத்தில் இந்த மார்க்கெட்டிங் தளத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள். Now let us see electronic commerce, e-commerce. What is e-commerce? Business is a branch of commerce. It looks after the distribution aspect of business and is also concerned with the exchange of goods and services.
அதாவது பிஸ்னஸ்ங்கிறது வணிகத்தினுடைய ஒரு கிளை. இட் லுக்ஸ் ஆஃப்டர் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ். அதாவது வணிகத்தில் இந்த பரிமாற்றம்ங்கிற பணியை இவங்க எடுத்துக்கிறாங்க. It looks after the distribution aspect of business and also is concerned with the exchange of goods and services. இப்போ வாட் இஸ் இ-காமர்ஸ், எலக்ட்ரானிக் காமர்ஸ்? அதுக்கான ஆன்சரை இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் which directly or indirectly facilitate the exchange of goods done through internet and other online environment is known as e-commerce. What is e-commerce அப்படின்னா, if all the activities which directly or indirectly facilitate the exchange of goods done through internet and other online environment is known as e-commerce. அதாவது மின்னணு வணிகம் அப்படிங்கிறது என்ன? இந்த சந்தை தகவல்களை, விளம்பரங்களை, மார்க்கெட்டிங்காக செய்யக்கூடிய விளம்பரங்களை இன்டர்நெட் மூலமாக, இணையத்தின் மூலமாக தந்து அதை வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பித்து அவர்கள் பொருள்களை, தேவைக்கான பொருள்களை இன்டர்நெட் மூலமாகவே ஆர்டர் கொடுத்து அந்த பொருள்களை வாங்கிறதுக்கு பேர் மின்னணு வணிகம், இ-காமர்ஸ். இஃப் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் விச் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபெசிலிட்டேட் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் டன் த்ரூ இன்டர்நெட் அண்ட் அதர் ஆன்லைன் என்விரான்மெண்ட் இஸ் நோன் அஸ் இ-காமர்ஸ். அதே மாதிரி அடுத்த இ-பிஸ்னஸ். வாட் இஸ் இ-பிஸ்னஸ்? வாட் இஸ் இ-பிஸ்னஸ்? The regular production or purchase and the sale of goods undertaken with an objective of earning profit and acquiring wealth through the satisfaction of human wants is known as business. பிஸ்னஸ்னா என்ன? பொருள்களை கொள்முதல் செய்து அல்லது உற்பத்தி செய்து அந்த பொருள்களை விற்று லாபம் சம்பாதித்து அதே நேரத்தில் அந்த வாடிக்கையாளர்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் பொருள்களை வழங்கி இந்த நிறுவனம் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பேர் பிஸ்னஸ். த ரெகுலர் ப்ரொடக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் குட்ஸ் undertaken with an objective of earning profit and acquiring wealth through the satisfaction of human wants is known as business. Electronic business, e-business. What is e-business? If all the business transactions are carried out through internet. அதாவது இந்த வணிகத்தை செய்யக்கூடிய எல்லாமே, இந்த வணிகத்தை செய்வதற்கான வாங்கல் விற்றல் நடவடிக்கைகள் எல்லாமே, இதுக்கான தேவைகள், ஆர்டர் அனுப்புறது பூரா இன்டர்நெட் மூலமாக செய்தால் இதை இ-பிஸ்னஸ்ங்கிறோம். இஃப் ஆல் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் கேரிட் அவுட் த்ரூ இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட், இன்டர்நெட், intranet, extranet and other online tools is called e-business. Now let us see e-commerce versus e-business. இந்த இ-காமர்ஸுங்கிறதும் இப்போ முதல்ல பார்த்தது இ-காமர்ஸ், அடுத்து பார்த்தது இ-பிஸ்னஸ். இது ரெண்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இணையத்தை பயன்படுத்தி இன்டர்நெட்டு, இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் இந்த மாதிரி லேப்டாப்பை பயன்படுத்தி, ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள், நுகர்வோர் தங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொள்றதுக்கு பேர் தான் நம்ம இ-காமர்ஸ், இ-பிஸ்னஸ்னு சொல்கிறோம். ஏறத்தாழ இது ரெண்டும் ஒரே பொருளை தரக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. இ-காமர்ஸ் அண்ட் இ-பிஸ்னஸ் இஸ் யூஸ்டு இன்டர்சேஞ்சபிளி. இ-காமர்ஸ் அண்ட் இ-பிஸ்னஸ் இஸ் யூஸ்டு இன்டர்சேஞ்சபிளி அப்படிங்கிறாங்க. இது ரெண்டும் ஒரே பொருளை தரக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. சின்ன வேறுபாடு இருந்தாலும் இது ரெண்டையும் நம்ம ஒரே நேரத்தில் பயன்படுத்துகிறோம். E-commerce simply refers to buying and selling of products and services through online. E-commerceங்கிறது பொருள்களை வாங்கல் விற்றல், இது இணையத்தின் மூலமாக நடைபெறுகிறது. E-commerce simply refers to the buying and selling of products and services through online.
பட் e-business goes away beyond that. e-businessங்கிறது அதை விட பரந்த பொருளினை தரக்கூடியது. e-businessல சில பணிகள் கூடுதலாக செய்யப்படுகிறது. e-commerce simply refers to the buying and selling of products and services through online. But e-business goes away beyond that. அப்போ கூடுதலாக என்ன பணிகளை எல்லாம் e-businessல செய்கிறாங்கன்னு கேட்டால், e-business is a much wider range of business process. e-business is much wider range of business processes such as supply chain management, electronic order processing and customer relationship management. இதையெல்லாம் e-businessல செய்கிறாங்க. இணையத்தின் மூலமாகவே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, எலக்ட்ரானிக் ஆர்டர் ப்ராசஸிங் அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் e-businessல இணையத்தின் மூலமாகவே செய்யப்படுகிறது. எனிஹோ, e-commerce அண்ட் e-business இஸ் யூஸ்டு இன்டர்சேஞ்சபிளி. இதிலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் e-commerce அண்ட் e-business? முதல்ல பார்த்தது வாட் இஸ் e-commerce, அடுத்து பார்த்தது வாட் இஸ் e-business. இப்போ சொல்கிறது வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் e-commerce அண்டு e-business. தென் we are going to see e-marketing, electronic marketing. என்ன பார்க்க போகிறோம்? e-marketing, electronic marketing. Electronic marketing or e-marketing is the process of marketing of products and services over internet and telecommunication networks. e-marketingங்கிறது என்னென்னா, அந்த இணையத்தின் மூலமாக இன்டர்நெட்டின் மூலமாக அந்த மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு பேர் தான் e-marketing. e-marketing is the process of marketing of products and services. e-marketing is the process of marketing of products. e-marketing is the process of marketing of products and services over internet and telecommunication network. இணையத்தின் மூலமாக அந்த சந்தையிடுதல் பணியை யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்கறது, கூகுளில் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்கறது, இணையத்தின் மூலமாக அந்த சந்தை தகவல்களை, சந்தை மேம்படுத்துவதற்கான விளம்பரங்களை செய்தோன்னா அதை வந்து e-marketingனு சொல்கிறோம். e-marketing is a process of marketing of products and services over internet and telecommunication networks. In simple terms, marketing strategies and techniques. Marketing strategies and techniques. Marketing strategy. வியூகம். Marketing வியூகம். Marketing strategies and techniques. புதிய தொழில்நுட்பம் which are utilized to access the target customers. எந்த வாடிக்கையாளர்களை நம்ம இலக்கு வாடிக்கையாளர்களாக கருதுகிறோமோ அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி ஆன்லைன் மோடில் நம்ம சந்தை தகவல்களை கொடுக்குறோம், மார்க்கெட்டிங்கை செய்கிறோம். இன் சிம்பிள் டேர்ம்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் விச் ஆர் யூட்டிலைஸ்டு டு ஆக்சஸ் டார்கெட் கஸ்டமர்ஸ் த்ரூ ஆன்லைன் மோட் ஆர் ரெஃபர்டு டு e-marketing. e-marketing அப்படிங்கிறது இன்க்ளூட்ஸ் த யூஸ் ஆஃப் இன்டர்நெட் ஃபார் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அட்வர்டைசிங், ப்ரொமோஷன், பப்ளிசிட்டி, சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், ரிசர்ச் டு ஃபைண்ட் அவுட் ஆஸ் டு மேக் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். அதாவது எல்லாமே இன்டர்நெட் மூலமாக செய்கிறோம். e-marketing இன்க்ளூட்ஸ் த யூஸ் ஆஃப் இன்டர்நெட் ஃபார் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அட்வர்டைசிங், promotion, publicity, channel distribution, marketing research to find out the customer's needs and wants. Electronic marketing is interchangeably used to mean online marketing. வேறு பேர் e-marketingங்கிறதுக்கு வேறு பேர் interchangeably used to mean online marketing. What is e-marketingனு கேட்கலாம், what is online marketingனு கேட்கலாம், what is web marketing, website, what is web marketing, internet marketing and digital marketing. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ e-marketing அப்படிங்கிறத ஆன்லைன் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம், டிஜிட்டல் மார்க்கெட் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வார்த்தையெல்லாம். அப்போ வேறு பெயர்களாக கொள்ளலாம். e-marketing is interchangeably used to mean online marketing, web marketing, internet marketing and digital marketing. e-marketing ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார்.
கொஞ்சம் பெரிய டெஃபினேஷனாக தான் இருக்குது. அக்கார்டிங் டு ஜூடி ஸ்ட்ராஸ் e-marketing refers to application of broad range of information technology for creating more customer value through more effective segmentation, targeting, differentiation and positioning strategies, planning more efficiently and executing the consumption, distribution, promotion and pricing of goods, services and ideas, and creating exchanges that satisfy individual consumer and organizational consumer objectives. ஒரு பெரிய வரைவிலக்கணமாக தெரியுது. இ-மார்க்கெட்டிங்க்கு ஒரு டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷனை சொல்லியிருக்கிறவர் ஜூடி ஸ்ட்ராஸ். E-marketing is achieving marketing objectives through the use of digital technologies like internet, world wide web, email, wireless media and management of digital customer data and electronic customer management. So இது ஒரு விளக்கம். E-marketing is achieving marketing objectives. E-marketing is achieving marketing objectives through the use of digital technologies like internet, world wide web, email, wireless media and management of digital customer data and electronic customer management system. Define e-marketing அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு வரைவிலக்கணத்தில் ஏதேனும் ஒன்றை எழுதலாம். அடுத்து பாருங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங்? ஒரு 4 அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்குறாங்க. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங்? எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் அணு சந்தையினுடைய நோக்கங்கள் என்ன? The following are the objectives of e-marketing. Expansion of market share. மார்க்கெட் பெரிய அளவில் கொண்டு போகுது. மார்க்கெட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவுபடுத்தப்படுகிறது. மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்டர்நெட் மார்க்கெட்டிங், வெப் மார்க்கெட்டிங் மூலமாக என்ன ஆகுது, நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, நிறுவனத்துக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் ஷேர். இது ஒரு அப்ஜெக்டிவ். அடுத்த அப்ஜெக்டிவ் ரெடக்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ். பொருள்களை பங்கீடு செய்வதற்கு, வழங்குவதற்கான செலவுகள் மற்றும் பொருள் பற்றிய தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்கான செலவுகள். இன்டர்நெட் மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, வெப்சைட் மூலமாக விளம்பரம் கொடுக்கறது, இதுக்கான செலவுகள் குறைவாக இருக்கும். இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் விளம்பரத்திற்காக, மார்க்கெட்டிங்காக செய்யக்கூடிய செலவுகள். ரெடக்ஷன் இன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ். அச்சீவிங் ஹையர் பிராண்ட் அவேர்னஸ். அதாவது அந்த பிராண்டுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், உயர் அந்தஸ்து கிடைக்கும். அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளுக்கு, அந்த நிறுவனத்தின் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த குறியீடுகளுக்கு ஒரு உயர்வான அந்தஸ்து கிடைக்கும். இது அப்ஜெக்டிவ் ஆஃப் மார்க்கெட்டிங். தென் ஸ்ட்ரென்தனிங் த டேட்டா பேஸ். அவங்களோட டேட்டா பேஸ், கஸ்டமர் டேட்டா பேஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுது. இது அப்ஜெக்டிவ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். இதில் ஒரு 3 அட்வான்டேஜஸ். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் எனி டைம் மார்க்கெட்டு. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும், ஆன்லைன் மார்க்கெட்டிங், எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் முதல் அட்வான்டேஜ் எனி டைம் மார்க்கெட்டிங். 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாளும், எப்போ வேணாலும் நாம் அந்த பொருள்கள் பற்றிய தகவல்களை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கலாம், கொடுத்து கொண்டே இருக்கலாம். அந்த தகவல்கள் அந்த வெப்சைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும், விளம்பரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பொருள்களை இரவு 10 மணிக்கோ 11 மணிக்கோ வேண்டுமானாலும், காலையில் 5 மணிக்கே வேண்டுமானாலும் அந்த பொருள்களுக்கான ஆணையை பிறப்பிக்கலாம். ஸோ எனி டைம் மார்க்கெட். இ-மார்க்கெட்டிங் ப்ரொவைட்ஸ் 24 hours and 7 days, 24/7 service to its users.
சாதாரணமாக நம்ம போய் கடையில் பொருள் வாங்குறோன்னா கடையில் காலையில் 9 மணிக்கு திறப்பாங்க, 8 மணிக்கு திறப்பாங்க, ஈவினிங் 9 மணிக்கு நைட்டில் 9 மணிக்கு மூடிடுவாங்க. ஆனால் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் நம்ம பொருள்களை அந்த விளம்பரங்களை பார்த்துட்டு நமக்கு தேவைன்னா அந்த பொருள்களை நெட்டு மூலமாக இன்டர்நெட் மூலமாக ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ எனி டைம் மார்க்கெட்டு, ஸோ கன்சியூமர் கேன் ஷாப் ஆர் ஆர்டர் த ப்ராடக்ட் எனி டைம் ஃப்ரம் எனிவேர். எந்த ஊர்லேருந்து வேணாலும் நம்ம வாங்கலாம், எந்த நேரத்திலையும் இந்த பொருளுக்கான ஆணையை பிறப்பிக்கலாம். டைரக்ட் கான்டாக்ட் அண்டு டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் எண்ட் கன்சியூமர் பை த மேனுஃபேக்சரர். இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டிங்கில் கன்சியூமருக்கும் அந்த மேனுஃபேக்சரருக்கும் ஒரு டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது. அவர் தான் விளம்பரப்படுத்துகிறாரு, அவர் தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. அப்போ அந்த மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ தேர் இஸ் எ டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் த மேனுஃபேக்சரர் அண்ட் த கன்சியூமர் இன் த digital marketing or online marketing. Thus products bought and sold, thus products bought through e-marketing becomes cheaper. Intermediaries கிடையாது, யாருமே இடைநிலையர்கள் கிடையாது. அப்போ தயாரிக்கிற பொருளை நியாயமான விலையில் சரியான விலையில் நுகர்வோருக்கு விற்கிறாரு. அடுத்த அட்வான்டேஜ், கஸ்டமர் கேன் பை வாட் எவர் தே வாண்ட் நீட் just by browsing the various sites. அவருக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னாலும் customers can buy whatever they want by browsing the various sites. இன்றைய காலகட்டத்தில் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங்கிறப்ப நமக்கு தேவையான பொருள் எதுவாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக நம்மளால் வாங்க முடியும். அதுக்கு வெவ்வேறு வெப்சைட் இருக்குது. ஜுவல்ஸ் வாங்கலாம், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கலாம், காஸ்மெட்டிக்ஸ் வாங்கலாம், மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. இன்றைக்கி மதியத்தில் ஒரு நல்ல சாப்பாடு வேணும்னா கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குகிறாங்க. ஸோ கஸ்டமர் கேன் பை வாட் எவர் தே வாண்ட் ஜஸ்ட் பை ப்ரௌசிங் தி வேரியஸ் சைட்ஸ். இதெல்லாம் அட்வான்டேஜஸ். நவ் லெட் us see the disadvantages of e-marketing. Disadvantages of e-marketing. அட்வான்டேஜஸ் இருந்ததுன்னா டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ்? இங்கே சொல்கிறது ஹை காஸ்ட் ஃபார் இ-மார்க்கெட்டிங். இ-மார்க்கெட்டிங்க்கு செய்கிறதுக்கு நிறைய செலவாகுது. பெரிய நிறுவனங்கள் தான் அதை செய்யலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட்டில் விளம்பரம் கொடுக்கணும், யூடியூப்பில் விளம்பரம் கொடுக்கணும், கூகுளில் விளம்பரம் கொடுக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும், வெப்சைட்டை டிசைன் பண்ணணும், சாஃப்ட்வேரு ஹார்ட்வேரு இதெல்லாம் தேவைப்படுது. இதுக்கெல்லாம் செலவுன்னு பார்த்தோம்னா நிறைய செலவாகும். ஹை காஸ்ட் ஃபார் இ-மார்க்கெட்டிங். High cost for e-marketing. Spends a huge amount for online advertisement, cost of website and design, software, hardware, maintenance and online distribution costs are high. நிறைய செலவாகும் இதுக்கெல்லாம். அடுத்து, it is not suitable for small size business. சிறிய நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தனியாக ஒரு வெப்சைட்டு உருவாக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும், ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான நுகர்வோர் பார்க்கக்கூடிய வகையில் அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும். ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ டிட்டர்ஸ் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் பையிங் ஹூ லிவ்ஸ் ஆன் லாங் டிஸ்டன்ஸ். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் while the number of customers are continuously growing, அதாவது கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கும். while the number of customers are continuously growing, companies hardly update the information on website. அது சர்வர் கேப்பபிலிட்டி இருக்கணும். நிறைய வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு ஆண்டுலேயும் எண்ணற்ற வாடிக்கையாளர்கள் புதுசாக சேர்றதுனால அவங்க வெப்சைட்டை நிறைய பேர் பார்க்கக்கூடிய வகையில் திறனுடையதாக மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அதுக்கு நிறைய செலவாகும். The number of customers are continuously growing. Companies hardly update the information on website. அப்போ கம்பெனி ஒவ்வொரு தடவையும் அந்த மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷனை அந்த வெப்சைட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு செலவாகும்.
இறுதியாக பாருங்கள், மெனி பையர்ஸ் ஆர் சஸ்பீசியஸ் about the security of இன்டர்நெட். இன்றைக்கும் நிறைய பேர் இன்டர்நெட்டில் தங்களோட பணத்தை இழந்துடுறாங்க. ஹேக்கர்ஸ் இப்போ பின் நம்பர் போடணும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதை யூஸ் பண்ணி நம்ம பொருளை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது பாதுகாப்பான வெப்சைட்டாக இருந்து நாம் ஏமாற்றப்படாமல் இருந்தோன்னா சரி. ஆனால் சில நேரங்களில் நம்மளோட ரகசிய குறியீட்டு எண்கள் திருடப்படுகிறது, நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துடுறாங்க. அதனால் நமக்கு பாதுகாப்பு இன்மை இருக்குது, நம்மளோட ரகசியங்கள் அங்கே வெளியில் போயிடுது. அதை ஒரு குறைபாடாக கருதுகிறாங்க. மெனி பையர்ஸ் ஆர் சஸ்பீசியஸ் அபவுட் த செக்யூரிட்டி ஆஃப் இன்டர்நெட். மெனி ஆஃப் தம் do not like to use their credit card to make a purchases. பொருள்களை வாங்கிறதுக்கு இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை பயன்படுத்தாமலும் இருக்கிறாங்க. இதுவும் ஒரு குறைபாடாக கருதப்படுகிறது. அடுத்து ஒரு சிறு பகுதி, இதையும் பார்த்துருவோம். இ-மார்க்கெட் வெர்சஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். இ-மார்க்கெட் வெர்சஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். இ-மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், ஆன்லைன் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் இஸ் டன் த்ரூ digital or internet, so it is called e-marketing. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் அப்படிங்கிறது பாரம்பரியமான கடைகள், வியாபார நிறுவனம், அங்கே போய் பொருள் வாங்கிறது. அப்போ இ-மார்க்கெட்டிங்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் எக்கனாமிக்கல், ஃபாஸ்டர் வே டு ப்ரொமோட் ப்ராடக்ட்ஸ். பொருள்களை, இட் இஸ் வெரி எக்கனாமிக்கல் அண்ட் ஃபாஸ்டர் வே டு ப்ரொமோட் ப்ராடக்ட்ஸ். பொருள்களை விற்கிறதுக்கு செலவு நம்ம குறைவாக இருக்கும், மிக வேகமாக பொருள்களை விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இ-மார்க்கெட்டிங்கை கருதலாம். இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் டேக்ஸ் மோர் டைம் டு ப்ரொமோட் த ப்ராடக்ட். ஒரு பொருளை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மக்கள்கிட்ட பற்றி கொண்டு போய் அந்த பொருள் பற்றிய தகவல்களை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் செலவு நிறைய ஆகும். அது மட்டும் இல்லை, இட் வில் டேக் மோர் டைம் டு ரீச் த கஸ்டமர்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ். இது முதல் டிஃப்ரென்ஸ். அடுத்து பாருங்கள், இட் இஸ் குவைட் ஈஸியர் ஃபார் ப்ரொமோட்டிங் ப்ராடக்ட் குளோபலி இன் த ஷார்ட் டைம். ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணியிருக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், டிசைன் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராடக்ட் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறும் அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராடக்டை அந்த கம்பெனி இ-மார்க்கெட்டிங் செய்தால், எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்தால் உலகம் பூரா உள்ளவங்க எளிதாக அதை பார்க்கலாம், ஈஸியாக ப்ரொமோட் பண்ண முடியும். It is quite easier for promoting a product globally in the short time. குறுகிய காலத்தில் அந்த பொருள் பற்றிய தகவல்களை உலகிற்கே எடுத்து செல்லலாம். It is very expensive and time consuming to promote product or service under the traditional marketing. நாம் தயாரித்த டிசைன் பண்ண புதிய பொருளை மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்துகிறோன்னா, அந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இதை பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய டைம் ஆகும், அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. இ-பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் கேன் எக்ஸ்பேண்ட் தர் ஆப்ரேஷன் வித் மினிமம் மேன் பவர். இ-மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேன் பவர் ரொம்ப கம்மி, மனித உழைப்பு, மனித வளம் குறைவான மனித வளத்திலேயே இ-பிஸ்னஸ்ஸு செய்தரலாம். இட் நீட்ஸ் மோர் மேன் பவர். இங்கே மனித வளம் நிறைய பேர் தேவை, நிறைய உழைப்பு தேவை. இட் நீட்ஸ் மோர் மேன் பவர். ஏன்னா இ-பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், இ-மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரே எல்லாம் இன்டர்நெட்டில் செய்தர்றாரு, ஒரு சில பேரோட உதவி இருந்தால் போதும். ஆனால் இங்கே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், பாரம்பரியமான அந்த சந்தையிடுதல் அப்படிங்கிறத இதில் பார்க்குறப்ப, இது எல்லாருக்கும் அந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது, வாங்கிறது, விற்கிறதுங்கிறது நிறைய பேர் இதில் பங்கேற்கிறதுனால நிறைய மனித உழைப்பு இங்கே தேவை. இங்கே மனித வளம் குறைவு, இங்கே மனித உழைப்பு அதிகம் தேவைப்படுகிறது. லாஸ்ட்டாக, அண்டர் த இ-மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் கேன் பி சோல்டு ஆர் பாட் 24/7 ரவுண்ட் த இயர் வித் மினிமம் மேன் பவர். எப்போதுமே இந்த
மார்க்கெட்டிங்கில் நம்ம பொருள்களை வாங்கலாம், விற்கலாம். இதற்கு தேவைப்படக்கூடிய மனித உழைப்பு குறைவு. 24 மணி நேரமும் அங்கே வாங்கல், விற்றல், மணிகள் ஆன்லைனில் நடக்குது. ஆனால் இங்கே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தட் இஸ் நாட் பாசிபிள் இன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். இங்கே அந்த மாதிரி கிடையாது. இங்கே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ தேங்க்யூ.